அம்மனுடைய ஆபரணங்கள் எப்படி திருடு போச்சு? யார் செஞ்சது இந்த காரியத்தை? பெரிய விபரீதம் நடந்திருக்கு மகாராஜா. நாம எதிர்பார்க்காதது நடந்திருக்கு. அம்மன் ஆபரணங்களை திருடி இருக்காங்க. அம்மன் ஆபரணங்கள் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு அம்மன் ஆசீர்வாதத்துக்கான சின்னம். அதை எப்படி நம்ம கிட்ட இருந்து திருட முடியும்? நான் அந்த ஆபரண பெட்டியை ரொம்ப பக்தியோட என் தலையில சுமந்துகிட்டு வந்தேன். இந்த சம்பவத்தை என்னால பொறுத்துக்க முடியாது குருதேவா. இது எப்படி நடந்துச்சு? இந்த ராஜ்யம் என்கிட்ட இருந்து பறிபோனா அது பொறுத்துக்க கூடிய விஷயமா? விரோதிகள் கையால எனக்கு மரணம் உண்டாச்சுன்னா அது பொறுத்துக்க கூடிய விஷயமா? இது அதை விட பொறுத்துக்க முடியாத விஷயம். நம்முடைய ராஜ்யமும் ராஜ்யத்தோட கௌரவமும் பறிபோனா மாதிரி இருக்கு. அம்மனுடைய அருளையும் அவங்க மரியாதையையும் பறிச்சிருக்காங்க. இத என்னால நிச்சயமா பொறுத்துக்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. என்ன செய்ய போறோம் குருதேவா? மகாராஜா, என்னால புரிஞ்சிக்க முடியல மகாராஜா. நான் எப்போ எங்க கவனக்குறைவா இருந்தேன்னு தெரியல. இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணேன்? அம்மன் என் முன்னாடி ஏன் பிரசன்னம் ஆகல? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க குருதேவா? அம்மன் முன்னும் நமக்கு தண்டனை கொடுக்கல. அவங்க தாயை போன்றவங்க தான் பிள்ளைங்களுக்கு பிரசன்னம் பண்ணாம இருக்க மாட்டாங்க. எங்கதான் எங்கேயோ தப்பு நடந்திருக்கணும். அப்படிதான் ஆபரணங்கள் திருடு போயிருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியமாகும் பண்டித ராமகிருஷ்ணா? ஆபரண பெட்டி என் தலைமையில தான் இருந்தது. அதை திறந்து அதுல இருந்து எப்படி ஆபரணங்களை வெளியே எடுக்க முடியும்? அது கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் இருந்தது. அதை நான் ஒரு நிமிஷம் கூட கீழே இறக்கி வைக்கவே இல்லை. மகாராஜா, நான் ரொம்ப எச்சரிக்கையா தான் இருந்தேன். மகாராஜா, அந்த ஆபரணங்களை பெட்டியில இருந்து நம்ம எடுக்கவே இல்லை. அப்படின்னா அந்த பெட்டியையே தூக்கிட்டு போயிருக்கணும். உண்மையான ஆபரண பெட்டியை பறிச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா போலியான ஒண்ண. பண்டித ராமகிருஷ்ணா, ஆனா எப்படி இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? சாதுரியமா செஞ்சிருக்காங்க மந்திரியாரே. ஒரு மாந்திரிகனை போற யாரோ நம்மள திசை திருப்பி இருக்காங்க. குருதேவா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நீங்க வர வழியில வித்தியாசமா ஏதாவது நடந்ததா? ஏதாவது தடங்களோ இல்ல எதிர்பார்க்காத விஷயங்கள் ஏதாவது? இல்ல 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 அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கவே இல்ல. ஒரு இடத்த நெருங்கினப்போ அங்க ஒரே புகை மண்டலமா இருந்தது. ஒரு இடத்துல திடீர்னு புகை உண்டாச்சு. ஆனா எங்கேயுமே தீ பிடிச்சதுக்கான தடயம் இல்லை. அந்த நேரத்துல எனக்கும் சந்தேகமா இருந்துச்சு. ஏன்னா நெருப்பே இல்லாம புகை எங்க இருந்து வரும்? மகாராஜா, இந்த சம்பவம் நடந்ததே, அது நடந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா பண்டித ராமகிருஷ்ணா, தாமதமாக கூடாது. நாங்க வேற வழியில வந்தோம். வேற ஒரு வழியா? கோவிலுக்கு நேர் வழியில வராம எதுக்கு அந்த குறுக்கு வழியில வந்தீங்க? ஒரு குறுக்கு வழி இருக்குன்னு காவலாளி சோமையா தான் சொன்னான். அந்த வழியில போனா சீக்கிரமா போயிடலான்னு சொன்னான். அது ரொம்ப தூரம் நடந்ததுல நான் களைச்சு போயிட்டேன். அதனாலதான் அப்போ அவன் சொன்னதை நான் கேட்டேன். இல்ல குருதேவா, இல்ல. நீங்க களைச்சு போயிருந்தாலும் இல்லனாலும் கண்டிப்பா அந்த வழியில தான் போக வேண்டியதா இருக்கும். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. இப்பதான் எல்லா விஷயமும் தெளிவா புரியுது. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? அந்த சோமையா தான். மந்திரியாரே, நம்ம படை வீரர்கள் கிட்ட ஒரு வித்தியாசமான குண்டு இருக்கும். அதை தூக்கி வீசினா வெடிக்கிறதுக்கு பதிலா நிறைய புகைதான் வரும். எதிரிகளை திசை திருப்புறதுக்காக அந்த நுட்பத்தை கையாளுவாங்க. ஆமா, கண்டிப்பா அது உண்மைதான். ஆனா அப்படிப்பட்டது சாதாரண வீரர்கள் கிட்ட இருக்காதே. அதை வச்சுக்கிறதுக்கான தகுதி ஏதாவது முக்கியமான பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரி கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, கண்டிப்பா அது பெரிய பொறுப்பு வகிக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா சோமையா, சோமையா எங்க இருக்கா? மகாராஜா, பாத யாத்திரப்போ அவன் நம்ம கூட தான் இருந்தான். ஆனா இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியல மகாராஜா. காவல் அதிகாரி சொல்லுங்க மந்திரியாரே. சோமையாவை புரிஞ்சுது மந்திரியாரே. அது சாத்தியமே இல்ல மந்திரியாரே. இனிமே அவனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரியத்தை முடிஞ்சதும் கை நழுவி போயிட்டான். மகாராஜா, நம்ம ராஜ்யத்திலிருந்து வெளியேற எல்லா எல்லை பகுதிகளிலும் வீரர்களை எச்சரிக்கையா இருக்க சொல்றேன். அவன் கண்டிப்பா நம்ம எல்லையை விட்டு தப்பிக்கவே முடியாது மகாராஜா. நீ அசாத்தியமான காரியத்தை சாத்தியமாக்கிட்ட ஸ்ரீநாத்.
உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் உன்னுடைய சாதுரியத்துக்கும் எவ்வளவு பாராட்டினாலும் அது மிகையாகாது. இந்தா என் சார்பா உன்னுடைய பரிசு. அந்த சோமையாவுக்கு எவ்வளவு தைரியம்! இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செஞ்சிருக்கான். அவன் எந்த ராஜ்யத்துல ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவன் பாதாளத்துல மறைஞ்சிருந்தாலும் சரி, அவன் எனக்கு வேணும். காவல் அதிகாரி, சோமையாவை தேடி கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைங்க. உத்தரவு மகாராஜா. விஜயநகர ராஜ்யத்துல ஒரு இடம் விடாம தேடுங்க. அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது. போய் தேடுங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல குருதேவா. சோமையா மட்டும் இல்ல, அவனை பத்தின எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்காது. மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சோமையா மட்டும் இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருப்பான்னு எனக்கு தோணல. வெளியில இருந்து யாரோ ஒருத்தங்க அவனுக்கு உதவி செஞ்சிருக்கணும். உதவி செஞ்சவன் விஜயநகர வாசியா இருக்க வாய்ப்பில்ல. என் கணிப்பு சரியா இருந்தா இந்நேரம் அவன் நம்ம ராஜ்ய எல்லையை தாண்டி இருப்பான். இந்த திட்டத்துல அவனோட கூட்டாளிய பாக்குறதுக்காக தான் அவன் போயிட்டு இருப்பான். தாமதம் ஆயிடுச்சு மகாராஜா. நேரம் கடந்து போயிடுச்சு. ஸ்ரீநாத், நீ எதுவும் பேசாத. இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். ஏய், சோமையா அவர்களே, நீங்களா? என்ன நடக்குதுங்க? இப்படிதான் ராஜ்யத்தோட எல்லையை நீங்க பாதுகாக்கிறீங்களா? உங்க எல்லாரோட தலையவும் துண்டிச்சிருவேன். மறந்துட்டீங்களா? காளியம்மனுடைய தங்க ஆபரணங்கள் திருடு போயிடுச்சு. ஆனா நீங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்களா? எங்களை மன்னிக்கணும், நாங்க எச்சரிக்கையோட தான் இருக்கோம். நல்லது. ராஜ்யத்தோட எல்லையை திறந்து வைங்க. எனக்கு இப்பதான் ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. நான் அதை பத்தி விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க உங்க இடத்தை விட்டு நகரக்கூடாது. உங்க உத்தரவுப்படியே நடந்துக்கிறோம். வா. ஸ்ரீநாத், இங்க இருந்து நம்முடைய வழி பிரிய போகுது. நீ உன்னோட வழியில போய்கிட்டே இரு. நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுற வழியில போறேன். பண்டித ராமகிருஷ்ணா, நீ சொல்றபடி பார்த்தா அம்மனோட ஆபரணங்கள் ராஜ்யத்தோட எல்லையை தாண்டி போயிருக்குமா? திருட்டு போயிருக்குமா? அவமானமா இருக்கு. எனக்கு எம்எல்ஏ வெறுப்பு வருது. துரதிருஷ்டவசமானதுதான். ஆனா உண்மையை மறுக்க முடியாது குருதேவா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, விஷயத்தை தெளிவா சொல்லு. இந்த காரியத்தை வெளியாளுங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? மகாராஜா, என்னால 2 விஷயங்களை உறுதியா சொல்ல முடியும். முதல் விஷயம், உங்களுக்கு பயந்த ஒருத்தன் இப்படி ஒரு துணிகரமான காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டான். 2வது விஷயம், இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க, அதாவது சாதுவோ இல்ல குற்றவாளியோ, நல்லவனோ இல்ல கெட்டவனோ, எல்லாருமே அம்மன் மேல பக்தியோட இருக்காங்க. அவங்க கனவுல கூட இப்படி ஒரு பாவ காரியத்தை அவங்க நிச்சயம் செய்யவே மாட்டாங்க. அப்படின்னா யாரா இருக்கும்? அந்த ஆள் யாரா இருக்கும்? அவரோட பேர் தனஞ்சயன். இந்த உலகத்துல எல்லாரையும் விட மிகப்பெரிய ஒரு பணக்காரர். பெரிய பெரிய ராஜா, மகாராஜா இவங்க எல்லாரும் அவர் முன்னாடி தலைவணங்கி தான் பேசுவாங்க. ஆனா கிருஷ்ணதேவராயர் மட்டும்தான் அவருக்கு எதிர்முனையா இருக்கார். தனஞ்சயன் கிட்ட எக்கச்சக்க தங்கம் கொட்டி கிடக்கு. இந்த தென்னகத்தோட மொத்த வியாபாரமும் அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவர் சொல்ற மாதிரி தான் இங்க எல்லாமே நடக்கும். நான் இந்த ஆபரணங்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன பல காலங்களா இந்த ஆபரணத்தை அடையறதுக்காக அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. வணக்கம். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. இந்நேரம் அந்த ஆபரணங்கள் இந்த திட்டத்தை யாரு தீட்டினாங்களோ நிச்சயம் அவங்க கிட்ட போய் சேர்ந்திருக்கும். இன்னமும் ஒரு விஷயம் இருக்கு. அவன் யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவனுக்கு உங்க மேல பயம் கிடையாது. ஒண்ணு அவன் ரொம்ப முட்டாளா இருக்கணும், இல்ல ரொம்ப புத்திசாலியா இருக்கணும். புத்திசாலித்தனத்தோட சேர்ந்து கண்டிப்பா ரொம்ப அகங்காரம் பிடிச்சவனாவும் இருக்கணும். இந்த உலகமே தனக்கு தலை வணங்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வான். அவனுக்கு தான் இப்படிப்பட்ட கொடூர எண்ணம் இருக்கும். அவனுடைய பெயர் தான் அவனுக்கான அடையாளமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவன் எவ்வளவு திட்டம் தீட்டி இந்த மாதிரியான இடத்துக்குள்ளேயே நுழையக்கூடிய ஒரு சக்திசாலியா இருப்பான். அம்மனுடைய ஆபரணங்களை திருடிட்டு போகணுங்கிற திட்டத்தை கண்டிப்பா அவங்க பல வருஷமா தொடர்ந்து தீட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கணும். அவனுடைய இந்த துணிகரமான செயலுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கிய காரணம் இருந்தே ஆகணும். அப்படி ஒருத்தன் யாரா இருக்க முடியும்?
செல்வம் தான் எல்லாத்தோடையும் பெருசு. எப்போ என்னோட செல்வம் பேச ஆரம்பிக்குமோ அப்போ ஒவ்வொருத்தரோட சிம்மாசனமும் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். யுத்தமே செய்யாம ஒரேலிருந்து வாளை எடுக்காம எல்லா ராஜாக்களையும் மகாராஜாக்களையும் சுல்தான்களையும் நவாபுகளையும் என் முன்னாடி அடிபணிய வச்சுட்டேன். ஆனா ஒரே ஒரு ராஜ்யத்தோட மகாராஜா மட்டும்தான் எனக்கு அடிபணியாம இருக்கான். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. விஜயநகரத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயன் மண்டியிட்டு நடந்து வந்து என் முன்னால அடிபணியணும். அப்பதான் என் கனவு நிறைவேறும். தனஞ்சய முதலியார் வாழ்க! தனஞ்சய முதலியார் வாழ்க! அவனை அடிபணிய வைப்பேன். இந்த அருமையான திட்டத்தை தீட்டுறதுக்கு எனக்கு 2 மாசம் ஆச்சு. இனிமே எல்லாம் முடிஞ்சிடும். அரசே, நீங்க ஏன் இந்த சதுரங்கத்தை தனியா விளையாடுறீங்க? என் கூட சேர்ந்து விளையாடுற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தைரியம் வரல. இந்த மொத்த உலகத்திலையும் யாராலையும் இந்த சதுரங்கத்தில் என்னை தோக்கடிக்க முடியாது. எனக்கு இணையானவன் நான் தான். ஏன்னா என் செல்வம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. எனக்கு 2 விஷயங்கள் பிடிக்கும். ஒன்னு என்னோட செல்வம், அப்புறம் இன்னொன்னு என்னோட பேரை. என் செல்வத்தால பேச முடியும். ஆனா துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா என்னோட பேரனால பேச முடியாது. இதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே பெரிய சோகமா அமைஞ்சிருச்சு. தனஞ்சய் அவர்களே, ராய்ச்சூரோட ராஜா உங்களை சந்திக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காராம். உத்தரவு. வணக்கம் தனஞ்சயன் அவர்களே. பீஜாப்பூர் சுல்தான் எங்களுக்கு நிறையவே கஷ்டங்களை கொடுக்கறாரு. நாங்க அவரை அழிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு உங்களோட உதவி ரொம்ப தேவைப்படுது. கண்டிப்பா செய்யறேன். மந்திரியாரு, ஆயுதங்களையும் சேனைகளையும் வாங்கறதுக்கு இவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அவ்வளவு பணத்தையும் இவருக்கு கொடுங்க. உத்தரவு. ஆனா அதுக்கு அடமானமா இவர் முன்னோர்களோட ஆபரணங்களை வாங்கி வச்சுக்கங்க. அதோட ஒரு ஒப்பந்தத்தையும் போடுங்க. ஒருவேளை இவர் ஜெயிச்சார்னா எதிரி ராஜ்யத்தோட ஒரு முக்கியமான பகுதியை என்கிட்ட ஒப்படைச்சாகணும். நிச்சயமா நான் அப்படியே செய்யறேன். சரி, உங்க வேலையை போய் பாருங்க. தனஞ்சய் அவர்களே, இவர் யுத்தம் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பீஜாப்பூர் சுல்தான் அவரும் உங்களை சந்திக்க வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் தனஞ்சய் அவர்களே. எங்களுக்கு உங்களோட உதவி நிறைய தேவைப்படுது. சுல்தான் அவர்களே, நான் இங்க இருக்கிறதே உங்களுக்கு உதவி செய்யதான். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் கொடுக்கறேன். நீங்க ரொம்ப புத்திசாலியானவர். உங்களுக்கே தெரியும்ல, எல்லாம் அந்த ஆண்டவனோட கிருபை தான். கண்டிப்பா கண்டிப்பா. அதை கொண்டு வாங்க. இது எங்களுடைய பாரம்பரிய நகைகள். இந்த வைர ஆபரணங்கள், தங்கத்தால் நிறைஞ்ச இந்த பெட்டி எல்லாத்தையும் உங்க காலடியில சமர்ப்பிக்கிறேன். நீங்க ஏத்துக்கணும். மந்திரியாரே, பாருங்க சுல்தான், உங்களுக்கே நல்லா தெரியும்ல, எங்களோட அரசர் தனஞ்சய முதலியார் அவர்கள்கிட்ட எக்கச்சக்கமான செல்வம் கொட்டி கிடக்குது. எனக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும் மந்திரியாரே. அல்ஹம்துலில்லாஹ் தனஞ்சய் அவர்களே, இந்த யுத்தத்துல நாங்க அவனை கண்டிப்பா தோக்கடிப்போம். உங்களுக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்கறேன். அவனை தோற்கடிச்சு அவன் ராஜ்யத்தை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன். அப்புறம் அந்த ராஜ்யத்தோட ஒரு பகுதியை உங்களுக்கு என்னோட அன்பு பரிசா வழங்க போறேன். நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இருக்காது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும். அதுதான் எனக்கும் சந்தோஷம். நீங்க இந்த வழியா போலாம். நன்றி தனஞ்சய் அவர்களே. அல்லாஹ் ஹாஃபிஸ். உங்க மகிமையே தனிதான் பிரபு. 2 பேருக்கும் பணத்தை கொடுத்துட்டீங்க. யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் உங்களுக்கு மட்டும் இதுல லாபம் தான். உங்களை சந்திக்கிறதுக்காக ஒரு பிரபலமான நகையாச்சாரி ஹரிபிரசாத் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வர சொல்லுங்க.
ஸ்ரீகிருஷ்ண தேவராயன் இப்போ எனக்கு அடிபணிவான். கண்டிப்பா இதுக்கான விலை அவன் கொடுத்தே ஆகணும். அப்படின்னா நீங்க இதுக்கு பதிலா மகாராஜா கிருஷ்ணதேவராயர்கிட்ட பணம் வாங்குவீங்களா? முட்டாள்! என்கிட்ட இருக்கிற பணத்தை என்றதுக்கு உன் வாழ்நாள் மட்டும் இல்ல, உன்னோட 10 தலைமுறையால கூட முடியாது. எனக்கு தேவையெல்லாம் கௌரவம் தான். ஆனா அது அவன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கல. ஆனா இப்போ அவன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா செல்வம் தான் எல்லாத்தையும் விட பெருசு. எப்போல்லாம் என் செல்வம் பேச ஆரம்பிக்குதோ அப்ப பெரிய பெரிய சிம்மாசனலாம் ஆட்டம் கண்டுடும். அப்படின்னா எனக்கு அம்மனுடைய ஆபரணங்களை பார்க்கிற வாய்ப்பே கிடைக்காம போயிடுமா? நான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க இந்த அவமானத்தோடையே வாழ வேண்டி இருக்குமா? அம்மனுடைய ஆபரணங்கள் என் கண் முன்னாடியே திருடு போயிருக்கு. ஆனா என்னால எதுவும் செய்ய முடியல. இல்ல மகாராஜா, தப்பு என்னோடதுதான். ஆபரண பெட்டி என் தலையில இருந்தது, நான் தான் கொண்டு வந்தேன். அது என்னோட கைகள்ல இருந்தும் கூட அதை எப்படி மாத்திருக்க முடியும்? இல்ல மகாராஜா, இதுல என்னோட தப்பு இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம்னு நான் முன்கூட்டியே யூகிச்சிருக்கணுமே. இது 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 எல்லாமே கண்டிப்பா என்னோட தப்பு. இல்ல மகாராஜா, நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நான் இந்த ராஜ்யத்தோட மகா மந்திரி. ஆபரணங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருந்தீங்க. அதை பாதுகாக்கிறதுல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் மகாராஜா. இல்ல, தப்பு உங்க யார் மேலையும் இல்ல. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன் தவறு செஞ்சிருக்க. நான் அந்த இடத்துல இருந்தும் கூட என்னால எதுவும் செய்ய முடியாம போச்சு. என்னால அந்த ஆபரணங்களை பாதுகாக்க முடியல. என்னால அந்த ஆபரணங்களை பாதுகாக்க முடியாம போச்சுன்னா இந்த மிகப்பெரிய ராஜ்யத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? விபரீதம் நடந்துருச்சு. அதுவும் என்னால நடந்துருச்சு. இன்னைக்கு நான் கிருஷ்ணதேவராயர் உங்க முன்னிலையில ஒரு சபதம் எடுக்கிறேன். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நான் அம்மனுடைய ஆபரணங்களை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒருவேளை என்னால இந்த சபதத்தை நிறைவேற்ற முடியாம போச்சுன்னா நான் என்னுடைய இந்த ராஜ்யத்தையே தியாகம் செஞ்சிருவேன். அந்த ஆபரணங்கள் எங்க போயிருக்கும்? ஆகாயத்துல பறந்து போச்சா இல்ல பூமியில புதஞ்சிடுச்சா? மகாராஜா, நாம அந்த ஆபரணங்களை தேடியே ஆகணும். பொறுமை குருதேவா, பொறுமையா இருங்க. அம்மனுடைய ஆபரணங்களை திருடிட்டு போனவன் யாரா இருந்தாலும் அவன் கண்டிப்பா நம்ம கிட்ட வரதான் போறான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. நீ எதுவும் பேசாத பண்டித ராமகிருஷ்ணா. உனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட நீ விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் விளையாடல குருதேவா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மனுடைய ஆபரணங்களே திருடிட்டு போயிருக்கான்னா அவன் கண்டிப்பா சாதாரண திருடனா இருக்கவே முடியாதுங்கிற. அவன் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்யல. அவனுடைய திட்டம் வேற ஏதோ ஒண்ணு. அது கண்டிப்பா ரொம்ப ஆபத்தானதுதான். அவனுடைய திட்டமோ எண்ணமோ அவன் அகங்காரம் போலவே ரொம்பவும் பயங்கரமானது. மகாராஜா, இந்த காரியத்தை செஞ்ச நபர் யாரா இருந்தாலும் அவன் பலம் என்னங்கிறத காட்டுறதுக்காக அவனே நம்ம முன்னாடி வரதான் போறான். மகாராஜா, நாம கொஞ்சம் காத்திருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். தப்பு செஞ்சவன் நிச்சயமா நமக்கே தூது விடுவான். மகாராஜா, அவன் நம்ம கௌரவத்துக்கு சவால் விட்டுருக்கான். நம்ம புகழ பறிச்சிருக்கான். நாம எதுவும் செய்யாம அமைதியா காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? குருதேவர் சொல்றது உண்மைதான். நாம இந்த மாதிரி எதுவும் செய்யாம அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. நம்ம உளவாளிகளை நாலா பக்கமும் அனுப்புங்க. எனக்கு அந்த ஆபரணங்கள் வேணும். எப்படியாவது எதையாவது செஞ்சு அந்த ஆபரணங்களை இங்க கொண்டு வந்து சேருங்க. உத்தரவு மகாராஜா.